செல்வா, உன்னை இப்படி ஒரு இடத்துல பாக்கணும்னு எத்தனை நாள் ஆசைப்பட்டு இருந்தாங்க தெரியுமா உங்க அக்கா? இப்ப எப்படி சந்தோஷமா இருப்பாங்க தெரியுமா? தெரியும்னே, என் அக்கா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வசதியில ஒரு வீணம் ஆகல. அதே இன்னைக்கு இப்படி ஒரு நிலையில வந்து நிக்கிறேன். உன்னை இப்படி ஒரு நிலையில பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கவர்மெண்ட் ஊத்தியாங்கிறது அம்பட்டு லேசப்பட்ட விஷயமே கிடையாது. பாடா படணும். நீ கஷ்டப்பட்டிருக்க, உனக்கு கிடைச்சிருக்கு. ஏன் நீ எனக்கு ஒரு சந்தேகம். இந்த சொட்ட மண்டி பேர் வேற படப்பே கிடையாதா? யார் புதுசா வந்தாலும் நையில இருக்கு இருக்காரு. என்ன எதுன்னு கேட்டு சொல்லேன். அருண் சார், உங்க ஆள் என்னமோ கேக்குறாங்க. ஏய், சும்மா இருக்க வேண்டியதானே? அந்த அளவுக்கு போய் ஆளு சொல்லிருக்க. அவங்களுக்கு சொட்ட ஏனிசா, என்கிட்ட இது நேரம் பேச மாட்டாங்களா? உங்ககிட்ட எப்ப பார்த்தாலும் தூது புறாவட்டுக்கு இருக்காக. ஒன்னும் சரி கிடையாது. என்னம்மா அண்ணே, இன்னும் விடலையா? எப்படி செல்வா விட சொல்ற? விடக்கூடிய ஆளாவுக உனக்கு தெரியாதா? பள்ளிக்கூடத்து காதலு உனக்கு தெரியாதா செல்வா? இன்ன வரைக்கும் எதுக்கு நான் கல்யாணம் முடிக்காம இருக்கேன்? அதே மாதிரி எனக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க எதுக்கு இன்ன வரைக்கும் கல்யாணம் முடிக்காம இருக்காங்கன்னு உனக்கு தெரியாதா? அதெல்லாம் ஒரு விஷயம், சொல்ல முடியாது செல்வா. சரி, நீ வேற சின்ன பையன், வேலையை பார்க்க ஆரம்பி. பிரகாஷ், எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் கம். மேம் கூப்பிட்டுருந்தீங்க? இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த ஊருக்கு யாரோ புதுசா சார் பதிவாளரா இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்களாமா. அவங்கள வர சொல்லுங்க, யாருன்னு பார்க்கணும். இந்த ஊர்ல இருக்கிறவங்க தானாமா? ஓகே மேம், இந்த வர சொல்றேன். ஓகே, யூ கேரி ஆன். தேங்க் யூ மேம். செல்வராஜ், நீங்க தானே புதுசா சார் பதிவாளரா ஜாயின் பண்ணியிருக்கிறது? ஆமா சார், நான் தான். உங்களை தாசில்தார் மேம் வர சொன்னாங்க. ஓகே சார், இந்த வரேன். மேம் உள்ள வரலாமா? எஸ் கம், உள்ள வாங்க. ஹே, வாட் a surprise யா. செல்வா. ஹே, வெண்ணிலா தானே நீ? நீ என்ன எங்க ஊர் பக்கம்? எங்க ஊருக்கு தாசில்தார் நீ தானா? அடே, என்னை பார்த்தா உனக்கு தாசில்தார் மாதிரி தெரியலையா? நான் தான் தாசில்தார் தான் ஆகணும் விழுந்து விழுந்து படிச்சனே. ஸ்கூல் படிக்கும்போது உனக்கு ஞாபகமே இல்ல? ஆமா, அத சொல்லிக்கிறீல, மறந்துட்டோம்ல. வேற ஒண்ணும் கிடையாது. அட சந்தோஷமா இருக்கு. தாசில்தார் ஆகணும்னு நினைச்சு கடைசியில தாசில்தாரே ஆயிட்டவள, அதுவும் எங்க ஊருக்கு. ரொம்ப பெரிய ஆச்சரியம் தான். எப்படி இருக்க? சரி, நான் தாசில்தார் ஆகணும்னு ஆசைப்பட்டு தாசில்தார் ஆயிட்டேன். உனக்கு தாசில்தார் ஆபீஸ்ல என்ன வேலை? அது ஒண்ணும் கிடையாது. தாசில்தார் மேடம் சார் பதிவாளரை வந்து பாத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம்ல. அதை என்ன ஏதுன்னு கேட்டு போலான்னு வந்தேன். நீ சார் பதிவாளரா? என்னடா சாப்பாடு சாப்பிட்டு கொடுத்துட்டு இருக்க? படிச்சது ஒண்ணு, பாக்குற வேலை ஒண்ணா இருக்கு. இங்க எவனுக்கு படிச்ச படிப்புக்கு வேலை கிடைச்சிருக்கு நீ நினைச்சுக்கிருக்க? அவன் படிக்கிற படிப்பு ஒன்னா இருக்கும், நம்ம பாக்குற வேலை ஒன்னா இருக்கும். சில பேர் மாடு கூட மேய்ச்சிருக்காங்க. என்னத்த சொல்ல, எனக்கு ஏதோ கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்ச வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் நினைச்சுக்கிருக்கேன். அது என்னமோ உண்மைதான். நம்ம படிச்ச படிப்புக்கும் நம்ம பாக்குற வேலைக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். அது வேற விஷயம். ஆனா இதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீல. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் தலை குடிஞ்ச தலைதான் நிமிர்ந்து ஒரு டவுட் கேட்டா கூட சொல்ல மாட்டியேடா. இப்போ இந்த அளவுக்கு குழந்தாச்சா? அப்புறம் அது ஒரு காலம். சரி, அதுக்கு தோண்டிக்கு இருக்க. சரி, அது வந்துட்டு போட்டோம். தாசில்தார் ஆயிட்டிய. ஸ்கூல் படிக்கும் போதே சொல்லிக்கு இருந்தியல்ல, நான் தாசில்தார் ஆயிட்டேன்னா உங்க எல்லாத்துக்கும் ட்ரீட் வைக்கிறேன்டான்னு சொல்லி. அவங்களாம் எங்கிட்டு போறான்னு தெரியல. ஒருத்தன் மட்டும் என் கூடயே சுத்திக்கிறீங்க. என்ன காலேஜ் வரைக்கும் என் கூட படிச்சியா? நான் வைக்கலாம் தான் நினைச்சுக்கிருக்கேன். நீங்க தான் எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டீங்களே. இந்த ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்டா இப்படித்தான்டா. ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் கூட கொஞ்ச நாள் இருப்பாங்க. காலேஜ் முடிச்சாலும் எல்லாம் தூக்கி போட்டு அவங்க வேலையை பார்க்க போயிருவாங்க. அதுவும் பொண்ணுங்க நாங்களாம் கல்யாணம் முடிச்சு போயிட்டோம்னா என்ன? நல்ல வேலை எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். பாடுறா, இன்னும் கல்யாணம் முடிக்காம இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். வேமாலாம் கல்யாணம் முடிச்சுக்கிறத நாசமா போயிடணும். சரி, நான் தான் சார் பதிவாளர், நல்லா பாத்துட்டீங்கல்ல. சரி, நான் போய் என் வேலையை பார்க்கலாமா? ஆனாலும் வேலையில கண்ணு கருத்துமா இருக்கிற ஒன்னே அடிச்சுக்க வேற யாரும் முடியாது. சரி போ. ஆமா, நம்ம என்ன வேலை பார்த்தாலும் நம்ம பாக்குற வேலையில சரியா இருக்கணும்ல. கண்ணு கருத்துமா அப்படித்தானே வளர்த்துட்டு இருக்காங்க வீட்டுல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சாயந்தரம் வீட்டுக்கு வா. வீட்டுக்கு தானே வந்துருவோம். இந்த ஊர்ல தானே வேலை செய்ய போறேன். இன்னைக்கு தான் டியூட்டில ஜாயின் பண்ணிருக்கேன். இன்னைக்கு வர முடியாது. ஏன்னா நிறைய ப்ராசஸிங் இருக்கு. எல்லாம் முடிச்சிட்டு அதை பாக்குறதுக்கு நமக்கு ஒரு வாரம் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நம்ம வழக்கம் போல இருக்க முடியும். அதனால வந்துட்டு இன்னொரு ஒரு வாரம் கழிச்சு வந்துடுறேன். எப்ப வந்தாலும் சரி, நம்ம ஊருதே நம்ம வீடுதே வந்துரு. சரியா? சரி, நான் போய் என் வேலையை பாக்குறேன். சரிடா, போ. என்ன? கீழே வாத்து போ. கண்ணாடி உடச்சு போட்டு வச்சிருக்கால. என்ன கிறுக்கு பிடிச்சு பிடிச்சா இருக்க வீட்ல உள்ள கண்ணாடி பிளா தூக்கி போட்டு உடைச்சிருக்க? என்ன அப்படிதான் உடைப்பியா? என்ன என்ன நினைச்சு பேசிக்கிருக்க? என்னடி அருந்ததி, என்ன உனக்கு பிரச்சனை? இப்ப எதுக்கு வீட்ல உள்ள பொருளை தூக்கி போட்டு உடைச்சிருக்க? என்னடி அப்படி என்ன உனக்கு ஆத்திரம்? எனக்கு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆத்திரமா தான்டா இருக்கு. அம்புட்டு ஆத்திரமா இருக்கு. அம்புட்டு கோவத்துல வந்து நின்னுக்கிருக்கேன். இதெல்லாம் பத்தாது. இத யாரே கொலை பண்ண வேண்டியது எனக்கு தெரியல. கொலை பண்ணணும்
பிரச்சனைமா? கொலை பண்ற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்கிருக்கேன். என்ன பிரச்சனையா? நான் வாய் திறந்து சொன்னேன்னு வச்சுக்க, நீ வயிறு எரிஞ்சு செத்து போயிருவே. நீ எல்லாம் என்னத்துக்கு உயிரோட இருக்கேன்ற மாதிரி நான் நினைச்சு போயிருவே. இந்த வரி வளவரட்டு பேசிக்கிறேன்னு வச்சுக்க, வாயை கிழிச்சு போடுவேன். என்ன மரியாதை சொல்லிவிட்டு மறு வேலையை பாரு. இப்படி என்னடா நீ? அடே அந்த கேளு கேட்டவே இந்தா எங்க இடத்துல 3 முடிச்சு போட்டுருக்கான்ல, அவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கான். என்ன நினைக்கிற? தாலுகா ஆபீஸ்ல பத்திரப்பதிவு வேலையா? பாத்துக்க. என்னது கவர்மெண்ட் வேலையா? அந்த வெள்ளத்தி மேலுக்கு கவர்மெண்ட் வேலையில வேலை கிடைச்சிருக்கா? அந்த அளவுக்கு படிச்சானே என்ன? அவன் படிச்சானோ மானம் வெச்சானோ அது எனக்கு தெரியல. அவன் கவர்மெண்ட் வேலை பார்க்கறது என்னால தாங்க முடியல. அவன் குடும்பத்துல ஒண்ணுத்துக்கு லாய்க்கு இல்லாம இருக்காங்க. ஒருவேளை சோத்து கூட வக்கு இல்லாதவங்க இவங்களுக்கு கவர்மெண்ட் வேலையா? அது உனக்கு கிடைக்கவே விடக்கூடாது. அந்த கவர்மெண்ட் வேலை எதையாவது நீ பண்ணு. அப்பதான் நீ எனக்கு அண்ணே, இல்ல நீ ஒரு செத்த பையன்டா. ஐயோ அந்த வார்த்தையை கேட்டதுல இருந்து எனக்கு அப்படியே எப்படி தெரியுமா இருக்கு? தீயல்லிய மேல கொட்டின மாதிரி இருக்குடா. அம்புட்டு ஆத்திரமா இருக்கு. இப்ப நினைக்கிறேன் ஏன் இந்த வீட்டை விட்டு நான் வந்தேனே. நான் மட்டும் வராம இருந்திருந்தா அவனுக்கு அந்த வேலை கிடைச்சிருக்குமா? எனக்கு கிடைக்கவே விட்டுருப்பேனா? அப்படியே தேடி வந்து கிழிச்சு போட்டு ஒண்ணு ரெண்டு சொல்லியிருப்பேன். ஆனா இப்ப அந்த சார் பதிவாளர் வேலை அவனுக்கு கிடைச்சிருச்சு. என்னால தாங்க முடியல. நீ என்ன பண்ணி ஏது பண்ணி எனக்கு தெரியாது. அந்த வேலையை அவனுக்கு கிடைக்கவே கூடாது. அவனை நிம்மதியா வேலை பார்க்க விடக்கூடாது. வெக்க கட்டவரே, இப்பெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு மனசு எப்படி வருது? என்னதே அந்த வீட்டுக்கு நீ எதிரியா போனாலும் உங்க இடத்துல அவன் தானே 3 முடிச்சு போட்டியான். அவன் புள்ளைய தானே வயித்துல சுமந்த. இன்னும் நல்லா கேட்டு போடுவேன். கேட்க முடியாம அமைதியா இருக்கேன். என்ன இல்ல இந்த அளவுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு இப்ப அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு சொன்னடி மேல்காலம் ஆடுதுன்னு வந்து நின்னுக்கு இருக்க. ஆடுனா போக வேண்டியதானடி அத்தை. ஏதாவது வாயை திறந்து வாயை கிழிச்சு போடுவேன். எவ்வளவு பேசக்கூடாது. வாயை முடிக்க அமைதியா. நீ எல்லாம் என்ன அம்மாட்ட கேட்டுக்கிறீங்க? பொம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கியா? இப்படி ஒரு ஆத்திரத்துக்கு எனக்கு கொல்லணும் போல வருது. ஏதாவது பேச அப்படி வாயை முடிக்க அமைதியாரு. எதுக்கு நான் பேச கூடாது? நான் பேசதான் செய்வேன். உன்னை பத்தி பேசுறாங்க, நான் பேச மாதிரி பாரு. என் பேரை பத்தி பேசினா பேசதான் நிச்சயமே. மனசுக்குள்ள எப்படித்தே கோவம் இருந்தாலும் புருஷன் மேல கொஞ்சமாவது பாசம் இருக்கணும். அவங்க கூட வாழ்ந்திருக்கீல, வாழ்ந்த ஒரு பிள்ளைய வயிற்றுக்குள்ள சுமந்து இப்ப நீயே கொண்டு விட்ட. அந்த ஒரு ஈவு இறக்கம் ஈரம் கூட உன் மனசுல கிடையாதா? இப்ப எதுக்கு நீ முடிஞ்சு போன கதையை பத்தி நீ முடிச்சு போட்டுக்கறீங்க? ஏதாவது பேசினா அப்படியே பாத்துக்காத. முடிஞ்சு போச்சுல. இப்ப எதுக்கு சும்மா சும்மா அத பத்தி பேசிக்கிட்ட? ஆமா நாங்களே பேசினா அப்படியே இருக்கு உனக்கு. இங்க வேற ஏதாவது பேசினா அப்படியே பாத்துக்க. ஏன் இவ்வளவு நாள் அந்த குடும்பம் கஷ்டப்பட்டது உனக்கு பத்தலையோ? திரும்ப திரும்ப கஷ்டமே தான் பட்டு இருக்கணுமா? இப்பதே அந்த பையனுக்கு நல்லபடியா ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அதை கூட நிம்மதியா பார்க்க விட மாட்டீங்களா? என்னடி குடும்பம் இப்படி அலையிறீங்களே? இந்த அலையிற்கு பேசாம போய் எல்லாம் நாட்டுக்கு தொங்குங்க. நானே அம்மா பேசாம போய் தூங்குற வேலையை பாருமா. ஏமா நைட்டு நைட்டுக்கு இருக்க? பேசாம போ. ஏய் நீ பேசணும்னு வச்சுக்க, வாயை உடைச்சு போடுவேன். நீ என்னடா அப்பேன்? உன்னை நான் சொல்லி ஒண்ணுமே ஆகற போறது கிடையாது. என்ன என்ன நடந்தாலும் அப்படியே ஊம குசுமாட்ட வாயை வச்சுக்கிட்டு பேசாம நில்லு. என்ன எதுவும் கேட்டு போறாத. சை கரும்பு பிடிச்சவங்களா. இங்க வர ஏதாவது பண்ணுன்னு வச்சுக்க, அம்புறதே உனக்கு மரியாதை. இந்த வீட்டுல இருக்க கொஞ்சம் கொஞ்சம் மரியாதை இல்லாம ஆக்கி போயிருவேன். என்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை கழுத்துல தாலியை வாங்கிட்டு புருஷன் வீட்டுல காலடி எடுத்து வைக்கிறாளோ, அன்னையோட பிறந்த வீட்டுக்கும் அந்த பிள்ளைக்கு இருக்கிற சம்பந்தம் முடிஞ்சு போச்சு. என்ன அதுக்கப்புறம் நீ பிறந்த வீட்டுக்கு வரணும்டா, உன் புருஷனோட தான் வரணும். என்ன சண்டை ஓட்டாலும் அங்கேயே அடிச்சு மல்லு கட்டி உருண்டு கிடக்கணும். கண்ணை கசக்கிட்டு வந்து நின்றா எவனும் எதுவும் பார்க்க மாட்டாங்க. இப்ப என்னமா உன் அப்பனை ஆத்தா நல்லா வச்சு தாங்குறாங்க நினைச்சுக்கிருக்க. இன்னும் 2 மாசம் போகட்டும், அப்புறம் பாரு இந்த அப்பனா இந்த ஆத்தா உன்னை தாங்குறாங்களான்னு பாப்போம். போடி போடி பொசக்கட்டவளே. இது ஒரு குடும்பம். என்னத சொல்ல, இந்த குடும்பத்துல வந்து நான் மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டுக்கு இருக்கேன். ஏய் இங்க வர்றா. இந்த கிழவி பேசறதா என்னன்னு கேட்டுக்க முடியாது. என்ன நீ என்ன செய்வ? எனக்கு அவன் கவர்மெண்ட் வேலை பார்க்க கூடாது. அதுக்கு என்ன செய்யணுமோ செய். புரியுதா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அவன் கவர்மெண்ட் வேலை பாக்குறது உனக்கு சுத்தமா பிடிக்கல. உனக்கு அப்படியே மேலுகால ஏறிடு. அப்படித்தானே? நாளைக்கே அவனை வேலை விட்டு தூக்குறேன். நீ பேசாம வராங்க. நம்ம தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கான். சும்மா வாயில மனசுட்டு இருக்காத. எல்லாத்தையும் செயல்ல செய். சரியா? புரியுதா? போ. கவர்மெண்ட் வேலை ஒண்ணும் தெரியாத வெள்ளந்தி பயலுக்கு கவர்மெண்ட் வேலையா? உன்னை ஒண்ணும் தெரியாத வெள்ளந்தி பயல நான் சொல்லவே மாட்டேன் இதுக்கு மேல. ஏன்னா அப்படிங்கிற செயல்ல நீ செஞ்சுட்டு போயிட்டீல, உன்னை அப்படிலாம் சொல்ல மாட்டேன். உனக்கு கவர்மெண்ட் வேலை ஒரு குறைச்சலு உன் குடும்ப கிட்ட கேடுக்கு விட மாட்டேன்டா. உன்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். என்னாச்சுடி இப்பெல்லாம் வந்து ஒட்டிக்கிற மாட்டியே? என்ன மாமா ஆஸ்பத்திரியில வந்ததை நினைச்சுக்கிறியோ? ஏன் மாமா தோல் மேல நான் சாய கூடாதா? அந்த உரிமை எனக்கு இல்லையா? இப்ப நீ என்கிட்ட வெளு வாங்கிட்டு போற. நான் அப்படி சொன்னா இல்ல மாமா,
அப்படி சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். சும்மா கேட்டு பார்த்தேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் தான் கேட்டு பார்த்து திட்டு வாங்க வரல எப்ப பார்த்தாலும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. உங்ககிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கணும்னு என் மனசுக்குள்ள நினைப்பு. என்ன மானங்கட்ட நினைப்போ? எல்லாரும் ஒரு மாதிரி இருந்தா நீ ஒரு தினசா தாண்டி இருப்ப. ரொம்ப சின்ன குழந்தைத்தனமாத்தே இருக்க. டாக்டர் இன்னைக்கு என்னென்ன சொன்னாங்கன்னு பாத்தியா? நான் எத்தனை முறை சொன்னேன் சத்தான உணவை சாப்பிடுண்டு. அவங்க சொன்ன மாதிரி இப்ப எதுவும் தெரியாது தாமர. நாளைக்கு சுகப்பிரசவம் ஆகணும்டா. எவ்வளவு பாடு பண்ணணும் தெரியுமா? சும்மா கிடையாது. அதாவது உன்ன மாதிரி பிள்ளையால என்னால சுமக்க முடியாது. ஆனா உன் வழியை என்னால புரிஞ்சுக்கிற முடியும். சரியா? இருந்தாலும் சொல்றேன், நல்லபடியா ஹெல்த்தியா சாப்பிடு. உனக்கு என்ன வேணுமோ மாமா கிட்ட கேளு. மாமா வாங்கி தர மாட்டேன். நான் சொல்றேன், நீ என்ன கேட்டாலும் மாமா வாங்கி தரேன் தானே சொல்லிக்கிருக்கேன். சரி மாமா, இனிமே சத்தானதாவே சாப்பிடுறேன். சரி குட்டிமா, சத்தானதை சாப்பிடுவ. அது சரி. இப்ப என்ன குட்டிமா மூஞ்சியே சரியில்லையே, என்னவா? என்னாடி என்னமோ பிறந்த குழந்தை எல்லாரும் மூஞ்சி பார்க்கும்ல, அதே மாதிரி பாத்துக்கிருக்க. என்ன இது வரைக்கும் என்கிட்ட நீங்க பொய்யே சொன்னது இல்ல. இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன். இதுக்கு நீங்க பொய் சொல்லாம என்கிட்ட உண்மையை மட்டும் பேசணும். சரியா? பேசுவீங்களா? என்னக்கு நீ உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கேன். என்ன இப்போ நான் உனக்கு உண்மை சொல்லணும்? எனக்கு ஒண்ணும் விளங்குற மாதிரி தயவு செஞ்சு பேசுதா. நீ பேசுறதே ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. எதையாவது பேசி விட்டு போடுற. என் மண்டை குழந்தைய பிறந்த சாகுற மாதிரியே இருக்கு. என்னன்னு தெளிவா கேளுடி. நீயும் மெண்டல் ஆக்கிட்டு இருக்கிற ஆளுகளையும் மெண்டல் ஆக்கி விட்டுருவ. சொல்லு. இல்ல மாமா, நான் கேட்க போற விஷயம் அப்படி. இதுல நீங்க என்னை வஞ்சாலும் சரி, நான் கேட்டதே ஆவேன். வயிற அளவுக்கு என்ன கேட்க போற? நீ கேட்கற விஷயம் எல்லாமே வயிற மாதிரிதான் இருக்கும். என்னன்னு சொல்லு. அது ஒண்ணும் கிடையாது மாமா. இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு, அதாவது எனக்காகவும் சொல்லக்கூடாது, இல்ல உங்களை பெத்தவளுக்காகவும் சொல்லக்கூடாது. உங்க மனசாட்சிப்படி நீங்க பேசணும். சரியா? அதைத்தான் இப்ப நான் கேட்க போறேன். அது ஒண்ணும் இல்ல, மல்லியோட நினைப்பு கொஞ்சம் கூட உங்க மனசுல கிடையாது? மாமா, என்ன பொறுத்தளவுல உங்ககிட்ட நான் கேட்ட கேள்வி தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். என்னடா அவ இத்தனை நாளா கேட்காத கேள்வி திடீர்னு கேட்கறாளே அப்படி நீங்க நினைப்பீங்க. காரணம் இருக்க போய் தான் மாமா கேட்கறேன். டாக்டர் நானும் ஆஸ்பத்திரியில பேசிக்கிருந்ததை கேட்டியா? ஆமா, கேட்டேன். அதனால மட்டும் கிடையாது, இந்த ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்கணுன்னு தான் நினைச்சேன். ஆனா எப்ப கேட்டாலும் நீங்க ஒரு மாதிரி மடக்கி போடுறீங்க பேசி. அதனால இப்ப கேட்கணும்னு தான் கேட்கறேன். சொல்லுங்க மாமா. அதாவது முதல் காதலுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் மாமா. அதை யாருனாலையும் அப்படி சீக்கிரத்தில் மறக்க முடியாது. நாமளே மறக்கணும்னு நினைச்சாலும் மனசுக்குள்ள ஒரு ஓரமாக அந்த நினப்பு இருக்கத்தே மாமா செய்யும். அந்த நினப்பு தான் இன்னைக்கு டாக்டர் கிட்ட உங்களை பேச வச்சது. உங்க கண்ணுல உண்மையை பார்த்தேன், மல்லிகா மேல வச்சிருந்த காதலை பார்த்தேன். அப்ப மல்லிகாவோட நினப்பு உங்களுக்குள்ள இருக்கதை நான் பார்த்தேன் மாமா. பொண்டாட்டியை ஏத்துக்கிட்டு என் கூட சேர்ந்து வாழ்ந்தாலும் உங்க மனசார மனசுக்குள்ள முத நினைச்சது மல்லிகாவை தானே மாமா. முத நம்ம மனசுக்குள்ள இவங்கவே நமக்கு வாழ்க்கை துணையா வரணும் அப்படின்னு மனசுக்குள்ள நம்ம நினைச்சு மனக்கோட்டை கட்டும் போது அந்த மனக்கோட்டை திடீர்னு உடஞ்சி விழுகும் போது நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த மனக்கோட்டைய மண்ணோட மொத்தமா அழிச்சிட்டா பரவாயில்ல மாமா. திரும்ப கட்டணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு தானே மாமா. நான் உங்களை தப்பு சொல்ல வரல. அதாவது அந்த கோட்டை நீங்க கட்டணும்னு நினைக்கல. இருந்தாலும் உங்க மனசுக்குள்ள மல்லிகாவோட நினைப்பு கொஞ்ச நஞ்சம் இருக்கத்தானே மாமா செய்யுது. அதை மட்டும் இல்லைன்னு சொல்லாம என்கிட்ட ஒத்துக்கங்க மாமா. இங்க பாரு தாமர, நீ சொன்ன மாதிரி நம்ம முத ஒருத்தரை மனசுக்குள்ள நினைச்சு இவங்கதான் நமக்கு வாழ்க்கை துணையா வருவாங்க அப்படின்னு நினைச்சு மனக்கோட்டை கட்டி வாழ்ந்துட்டு இருப்போம் அந்த கோட்டைக்குள்ள. ஆனா திடீர்னு புயல் வருமா, இல்ல மழை வருமா, இல்ல பெரிய காத்தே வந்து அடிச்சு அதை சாச்சிட்டு போகுமான்னு தெரியாது. தரமட்டமா மொத்தமா செதஞ்சிரும். அதுதான் மனசு செதஞ்சு போறது. இந்த உலகத்துல பிறந்த எல்லா உயிரினங்களுக்குமே முதல் காதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கத்தேன்னு செய்யும். அதை யாருனாலையும் மாத்த முடியாது. ஒருவேளை அப்படி இல்லாதவங்க காதல் மேலேயே விருப்பம் இல்லாதவங்களா இருப்பாங்க. ஆனா எல்லாத்துக்குமே ஒரு முதல் காதல் இருக்கும். அந்த காதலை யாருனாலையும் அம்பிட்டு சீக்கிரத்துல மறக்க முடியாது தாமர. ஏன்னா அது முதல் காதல், ஃபர்ஸ்ட் லவ், அவ்வளவுதான். ஆனா அதுக்குள்ள அடங்கியிருக்க ஃபீலிங்ஸ் என்னன்னு அதை அனுபவிச்சவங்களால மட்டும்தான் அதை வெளிப்படுத்த முடியும். என்னதே அந்த முதல் காதலுக்கு அப்புறம் நம்மளுக்கு வேற யாரு வந்து அன்பை கொடுத்தாலும், அவங்கள விட பன்மடங்கு அந்த அன்பை கொடுத்தாலும் அந்த முதல் காதல் மேல நம்ம வச்சிருந்த அன்பு திரும்ப யாருனாலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் லவ்வோட ஃபீலிங். அதை உணர்ந்து பார்த்தவங்களால மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும். இதுதான் உலக நடைமுறை. இது யாருனாலையும் மாற்ற முடியாது தாமரை. அப்போ எனக்கும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கட்டே செய்யுது.
ஆனா நான் ஏன் வெளியே காட்ட மாட்டேங்கிறேன்னா என்ன நம்பி எனக்கு கழுத்தை நீட்டி என் புள்ளைய சுமக்கிற உனக்கு கஷ்டத்தை கொடுக்க நான் விரும்பல தாமரை. அதை எதையுமே வெளியே காட்டிக்காம ஒரு சக மனுஷனா நானும் இருக்கேன். அதாவது ஆம்பளைகளை பொறுத்தளவுல பொண்டாட்டிகிட்ட ஈஸியா தங்களோட காதலை சொல்லிடுவாங்க. ஆனா பொண்ணுங்க அப்படி கிடையாது, சொல்ல மாட்டாங்க. புரிஞ்சுக்கிற ஆம்பளை தன்னோட கணவனை இருந்தா சொல்லுவாங்க. ஆனா ஒரு புரிஞ்சுக்காத சந்தேக பிராணி இருக்கிற ஆண்கள் கிட்ட அவ்வளவு சீக்கிரத்துல எந்த பொண்ணு சொல்ல மாட்டாங்க. இதுதான் பொண்ணுங்களோட நடைமுறை. காதல் என்னமோ ஒண்ணுதான் எல்லாருக்குமே. அதாவது நாம ஒருத்தர் மேல வைக்கிற அன்பை பொறுத்து. காதல்னாலே ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் தானே, கண்ணும் பாக்குற ஒரு நோயின்னு கூட சொல்லுவாங்க. கண்ணிலே பார்த்து பேசுறது தானே காதலோட கஞ்சாடையே. இதுல முதல் காதல் ரெண்டாவது காதல்லாம் என்ன தாமரை, காதல் அவ்வளவுதான். அதாவது நம்ம லவ் பண்ணவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது சொர்க்கம். இல்ல லவ் பண்ணவங்களே கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இவங்க இல்ல நம்ம தலையெழுத்துல, இப்ப நம்ம வாழ்க்கையில நடந்த மாதிரி இவங்க இல்ல இவங்களுக்கு வேறதான் தலையெழுத்து அப்படின்னா மாறினே ஆகணும். அதாவது நாம நினைச்ச வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கலன்னா நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை நம்ம நினைச்ச மாதிரி மாத்திக்கிறணும். இதுதான் வாழ்க்கை. இதை புரிஞ்சுக்கிட்டு நான் எப்பயோ மாறிட்டேன், இது பண்ணிக்கிட்டேன் என்ன. ஆனா இப்ப நீ கேட்ட கேள்விக்கு நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருந்தனால இந்த பதில உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு மட்டும் கிடையாது தாமரை, இந்த உலகத்துல யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணியிருக்காங்களோ எல்லாருக்குமே அந்த ஃபீலிங்ஸ் மனசுக்குள்ள இருக்கும். யாரும் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வெளியே சொன்னா ஃபீலிங்ஸ் தான், அவ்வளவுதான் ஃபீலிங்ஸ். வெளியே வந்து வேற எதுவும் இல்லை தாமரை. எனக்கு நினைச்ச வாழ்க்கை கிடைக்கல, ஆனா கிடைச்ச வாழ்க்கைய நினைச்ச மாதிரி மாத்திக்கிட்டேன். ஏன்னா என் பொண்டாட்டி எனக்கு கொடுக்குற அன்பு அப்படி. இனி மல்லிகாவே வந்து இந்த அன்பு கொடுத்தாலும் என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா என் தாமரையோட அன்பு ஒரு உன்னதமானது, குழந்தை தரமானது. இந்த அன்பை நம்பி வேற யாருக்கிட்ட கேட்டாலும் எனக்கு கிடைக்காது. நீ என் உசுரடி, உன்னை எந்த சூழ்நிலையும் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் தாமரை. நீ என் உசுறு, நீ செல்லும் பக்கத்துல வா. என்னை மன்னிச்சுக்கங்க மாமா, உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் பேசியிருந்தேன். என்னால இந்த ஒரு விஷயத்தை கேட்காம இருக்க முடியல மாமா. என்னால மட்டும் கிடையாது, இந்த மாதிரி இப்படி ஒரு நிலைமையில இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்குமே இந்த மாதிரி கேட்கணும்னே ஒரு நினைப்பு இருக்கும். அந்த எண்ணத்துலதான் கேட்டேன். ஆனா அப்ப கூட என்னை விட்டு கொடுக்காம பேசுறீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு புருஷன் எந்த பொண்ணுக்கு கிடைப்பா? நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவன் மாமா. இந்த ஜென்மம் மட்டும் கிடையாது, இனி எத்தனை ஜென்மம் இருந்தாலும் சரி நீங்க மட்டும்தான் எனக்கு புருஷனா வரணும். வேற யாரும் வரக்கூடாது மாமா. அடுத்த ஜென்மத்திலேயாவது உங்களை நான் முறையா முதல் காதலா காதலிச்சு என்னோட மொத்த அன்பையும் நான் கொடுப்பேன் மாமா. எனக்கு மனசு எம்பிட கஷ்டமா இருந்தாலும் யாருடையாவது தோலை தேடுவேன். என் வீட்டுல இருந்த வரைக்கும் என் அத்தாச்சி தோளத்தையும் தேடி வைக்கேன். முறையா எனக்கு கஷ்டம்னு வரும்போது உங்க தோளவே மாமா தேடுனேன். இனிமேலும் உங்க தோலை மட்டுமே தேடுவேன். இனிமே இப்படி ஒரு கேள்வியை நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா என் புருஷன் என் மேல அம்பிட்டு பாசம் வச்சிருக்காரு. இதுக்கு மேல இந்த தாமரை பிள்ளைக்கு என்ன வேணும்? என்னமோ சீமேதே இல்லாத போனை வாங்கி கொடுத்துட்டாராமா. அந்த போனுக்குள்ளே வந்து செத்து போய் கிடக்குறா. என்னன்னு தெரியல. இந்த வரி பாசிக்குதுன்னு சொல்லிக்கிறனாலே எப்படி நேரம் முடியாது, அதுக்குள்ளே நோட்டிட்டு உட்காந்துருப்ப. சட்டு பண்ணி சோறாக்கிட்டாடி. செல்லுக்குள்ள என்னடி பாத்துக்கிறக்க திங்கிறதுக்கு?
ஐயே அடுப்படிக்கு போய் அரிசியை ஊற போட்டோமா பருப்பை வேக போட்டோமா சாம்பாரை வச்சமாட்டு வராம செல்லுக்குள்ள போய் எனத்தையும் பாத்துக்கிற செல்லுக்குள்ள ஒரே அடியா போய் போறாத. எப்ப பார்த்தாலும் பருப்பு வேஷம் சாம்பார்னுகிட்டு ஒண்ணுமே சரியில்லை. கொஞ்சமாவது நம்ம நார்த் இந்தியன் புட்டுக்கு மாற வேணாம். அடியே அதுக்கு பேரு ரசம், நீ விஷம்னு பேர் வச்சுக்கிருக்க. சரி நீ வைக்கிற ரசம் விஷம் கணக்காத்தே இருக்கும். ஆமாமா நாங்க வைக்கிற ரசம் உங்களுக்கு விஷம் கணக்கா தானே இருக்கும். நெசமாவே பாயசத்தை போட்டு புரியும் பாத்துக்கு உனக்கு. பாயசத்தையும் போடு விஷத்தையும் ஊத்து, எனக்கு அது கவலை கிடையாது. இப்ப எனக்கு வயிறு பசிக்குது, இந்த போன தூக்கி எறிஞ்சிட்டு இப்ப போய் சாப்பாடு செய்யறியா இல்ல என் பேர வரவுன்னு சொல்லி தரவா? எப்ப பார்த்தாலும் இந்த செல்லவே வச்சுக்கிட்டு உட்காந்துக்கு இருக்காடா. என்னன்னு கேட்டா சாப்பாடு செய்யறேன் அப்படின்னு சொல்றாடா. அதுக்குள்ள என்னத்தை விழுந்து சாப்பாடு செய்யறேன்னு எனக்கு தெரியலடான்னு சொல்லி. ஏ கிழவி நீ சரியான மெண்டல் நினைச்சுக்கிருக்கேன். நீ எல்லாம் என்ன நாலேஜ் ஆவனே எந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு போய்க்கிறியா? இப்பதான் வருது இங்க பாரு. ஒரு புதுசா டிஃபரண்ட் ஆச்சு. ஏதாவது ட்ரை பண்ணுவோம்னு செல்லுக்குள்ள பாத்துக்கிருக்கேன். செல்லுக்குள்ள யூடியூப்னு ஒரு ஆப் இருக்கு. அதுக்குள்ள போய் நமக்கு என்ன வேணுமோ செஞ்சு தரலாம். சரியா? ஒரு பாட்டு கேக்குறதா கூட கேட்டுக்கறலாம். அப்ப சமைக்கிறதுனா டிஃபரண்டா சமைக்கலாம். அதுக்கு நீ அதுக்குள்ள போய் பாத்துக்கிருக்கேன். அப்படியாக்கும் அதுல அதெல்லாம் பார்க்கலாமா? சரிடி அப்ப எதையாவது அதுக்குள்ள பாத்துக்கிட்டு அப்பதான் நல்லா டிஃபரெண்டா செஞ்சு குடுறீ. நாக்கு செத்து போச்சு நல்லா டிஃபரெண்டா. நான் நீ சொன்ன மாதிரி என்ன இந்தியன் நட்டாத்தி இந்தியா சாப்பாடு மாதிரி செஞ்சு கொடு. ஏ கிழவி அது பேரு நார்த் இந்தியன் நட்டாத் இந்தியா இல்ல. நான் என்னத்த சொல்ல. சரி இரு. அதுக்கு தான் நமக்குதே நான் தான் அந்த அளவுக்கு படிக்கல. அதனால இல்ல வாய்ஸ் டச் பண்ணி கேட்கலாம். ஒரு வாரேன். பச்சை மிளகாய் சாப்பாடு செய்வது எப்படி? என்னது பச்சை மிளகாய் சாப்பாடு செய்வது எப்படியா? ஐயே இவரை என்னன்னு சொல்லிட்டு தெரியலையே. அடி ஆத்தி மொத்தமா நம்மளுக்கு பாடையில ஏத்தி விட்டுருவாளோ? அடியே என்னடி கேட்டுக்கிருக்க? சும்மா அப்பதா நான் தான் டிஃபரண்டா செய்யணும்னு சொன்னேன்ல. அதனால இரு இந்த மாதிரி செய்யணும். இதுதான் நார்த் இந்தியன் ஃபுட். இப்ப பாரு. 95 வயது கிழவிகளான சாப்பிடுவதற்கு ஏற்றாற்போல் பச்சை மிளகாய் சாப்பாடு காரம் அதிகமாக செய்வது எப்படி? என்ன பத்தா எப்படி போட்டாலும் சரியாவே வர மாட்டேங்குது. பச்சை மிளகாய் சாப்பாடு செய்யணும்னு நினைச்சுக்கிருக்கேன். மாமாக்கு அது காரம் ஜரமா நல்லாவும் இருக்கும். என்ன பத்தா சரி வேற என்ன செய்யலாம் நீயே சொல்ல. நான் சொல்ற மாதிரி செய்டி சரியா வரும். நல்லா 2 கிலோ பச்சை மிளகாய் எடுத்துக்க. காம்ப பூரா கிள்ளிரு. மிக்சரை நல்லா குறண்டு அரைச்சு உன் தலையில ஊத்துடி. அதுதான் டேஸ்டா இருக்கும். அப்ப தெரியும் நல்லா காரம் தூக்கலாவ எனக்கு செஞ்சு கொடுக்கணுமா இல்ல கம்மியா செஞ்சு கொடுக்கணுமான்னு. அப்ப எரியுமாறு ஒரு எரிச்சல். அப்ப தெரியும் முடி உனக்கு. அம்படுதானே நீ சொல்லி இத செய்யாம இருப்பனா எப்படி சுலபமான வேலை நினைச்சுக்கிருக்கேன் நானு. ஒண்ணு கிடையாது. வேகமா அரைச்சு கொண்டு வந்து தலையில ஊத்தி போறேன். இனிமே இந்த வீட்டுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லடி. நான் வாரேன். ஏய் கிழவி சும்மா நான் சொன்னேன். ஐயோ என்னத்த சொல்ல. என்னாடி எதுக்கு வந்தாலும் இப்படி பாத்துக்கிருக்க? இல்ல எம்பட்டு நாளை இப்படியே லவ் பண்ணிக்கிட்டே இருக்கறதுன்னு நினைச்சுக்கிருக்க. எனக்கு ஒண்ணு விளங்கல. இறங்கலேண்டா நான் எடுத்து சொல்ல. என்ன பேச்சலாம் ஒரு மாதிரியாட்டே இருக்கு. ஒண்ணும் சரியில்லை. யார் இவ? என்னமோ லவ் கிவன்ல பேசிக்கிருக்க மாதிரி இருக்கு. லவ் பண்றானா? இந்த பிள்ளை மீனாட்சி தானே? இந்த பிள்ளைய சரவண மாமா கிட்ட நின்று பேசிக்கிருக்கு. ஒண்ணு விளங்கலையே. என்னடா லவ் பண்ணிவிட்டு இவளை ஏமாத்திட்டு போயிரலாம் அப்படி நினைச்சுக்கிறியோ? அப்படி ஒரு எண்ணம் இருந்தா தூக்கி எறிஞ்சு போய் அந்த ஓம்பர்ப்பல என்கிட்ட வேகாது. ஏய் நிறுத்து. நான் அப்படி சொன்னா நான் அவனை லவ் பண்ணிட்டு ஏமாத்தி போடுவேன். இதுல தெரியாம தான் கேட்டுக்கிருக்கேன். ரொம்ப வாய் பேசிக்கிருக்க. அந்த வாய் உடச்சு போடுவேன். உனக்கு அதை தவிர வேற என்ன தெரியும்? நான் கேட்டுக்கிருக்கேன். சும்மா விரிச்சு விட்டு இருந்த வேட்டியை எப்ப பார்த்தாலும் மேலே ஏத்தி கட்டிட்டு வரைஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு நான் நல்லா போவேன். நீ வேற என்ன உனக்கு தெரியும்? இல்ல எனக்கு ஒண்ணு விளங்கல. ஏன் இப்படி நீ பேசிக்கிருக்க? ஓஹோ காதல் பண்றீங்களா? நீங்க அப்பப்ப வாய்க்கா சைடு வரும்போதே நினைச்சேன்டா ஏதோ ஒரு உள்குத்த இருக்கும்டே. அது காதல் தானா? ஆனா இவ யாருன்னே தெரியல. இது வரைக்கும் இந்த ஊர்ல நம்மள பார்த்ததே கிடையாது. இங்க பாரு மீனாட்சி, நான் சொன்னபடி செய்வேன். சரியா? பைத்தியம் மாதிரி பேசிக்கிருக்காத. இப்ப என் வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை எல்லாம் ஜமாளிச்சுதான் கல்யாணம் முடிக்க முடியும். எடுத்த கோத்தரம் கல்யாணம் முடிச்சுட்டு போய் நின்றா அவனை விரும்புறேன்னு சொல்லி சொன்னா எங்க வீட்டுல எப்படி எடுத்துப்பாங்க உனக்கு தெரியுமா? வேறுகளே தலைக்கு மேல பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல இதை போய் சொன்னா அப்புறம் எதை கொண்டு அடிப்பாங்கன்னு தெரியாது. என்கிட்ட உங்க காதல சொன்னி எனக்கு காதலிக்கும் போது நீ ஒண்ணு இப்படி சொல்லவே இல்லையே. எப்பனாலும் கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொன்ன. இல்ல எனக்கு ஒண்ணு விளங்கல. என்ன
உனக்கு என்னவே விளங்கி இருக்கு? நான் என்ன பேசாலும் என்ன பதிலே பேச விட மாட்டேங்கிறீங்க. நான் தான் சொல்றேன்ல வீட்டுல பிரச்சனை போய்க்கிருக்கு. இந்த நேரத்துல இதை போய் சொன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவு வரும்னு சொல்றேன்னா இல்லையா? அப்படி என்ன பிரச்சனை போய்க்கிருக்கு நான் கேக்குறேன். நான் தப்பு பண்ணிட்டேன். நீ எங்க காதல சொன்னே உன்னை என் கழுத்துல தாலி கட்ட சொல்லிருக்கணும். இந்த வர்றா நீ எவளையாவது ஏமாத்துற மாதிரி என்ன எங்கயாவது ஏமாத்துன்னு நினைச்ச என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். என்ன என் பேர் கூட மீனாட்சி தான். அப்புறம் பாத்துக்க நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்ன இவன் நம்ம அண்ணன் தானா? அவ பேசுற பேச்சுக்கு இப்படி மகடி கூதுற பாம்பாட்டு சுருண்டுல கிடக்குறியா? இப்படி திமிரா இருக்கவ நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்ததே ஆகணுமா? இல்லையே, நாம இருக்கிற வீட்டுல இப்படி திமிரால எவனும் வரக்கூடாது. அப்ப கிட்ட போய் இன்னைக்கே சொல்லுவோம் நம்ம பிரச்சனை என்ன பிரச்சனை. காதல் பண்ணிக்கிறீங்களோ? இவன் எவன்டே தெரியல. அத்தாடி இவ பேசுற பேச்ச பார்த்தா நம்ம குடும்பத்துல ரெண்டாம் கட்டமா ஆக்கி போடுவா. அத்தா இவனெல்லாம் மருமகளா வர வைக்கவே கூடாது. இன்னைக்கே போய் அப்பா கிட்ட சொல்றேன்டி. இரு இன்னைக்கு உன் காதலுக்கு நான் ஆப்பு வைக்கிறேன். சரவண மாமாவைய காதலிக்குது நம்மகிட்ட சொன்னதே கிடையாது. நாமளே என்னைக்காதையும் பார்ப்போம். சரி சரவண மாமாட்டு போவட்டி கேட்போம். இவரே நான் தான் சொல்லிக்கிறேன். நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டியா? எல்லா விஷயத்தையும் நீ சொல்றதானே கேட்டுக்கிருக்கேன். இந்த ஒரு விஷயத்துல எனக்காக அடங்கிட்டே போயேன். இவரே நீ எந்த விஷயத்துல என்ன சொன்னாலும் கேப்ப. இந்த விஷயத்துல நான் நீ என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேன். நான் மட்டும் கிடையாது, எல்லா பொம்பளை பிள்ளையிலே படுத்தேன். சரியா? இப்போ என்ன தாண்டி சொல்ல வர? எனக்கு தெரியாது. இந்த ரெண்டே நாள் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிற. அதே உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல. போல தங்கச்சி கடந்துக்கு இருந்தா இப்போ தங்கச்சி கல்யாணம் முடிச்சா புருஷ வீட்டுக்கு வாழ போயிட்டால. அப்புறம் என்ன? இப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணியே ஆகணும். சரிடி கொஞ்சம் பொறுமையா இரு. நான் வீட்டுல பேசிட்டு கண்டிப்பா கல்யாணம் கட்டிக்கிறேன். சரியா? சரி இப்ப யாராவது பாத்துட்டு போறாங்க போ. நாளைக்கு இதே நேரத்துல இதே இடத்துல வந்து நிப்பேன். நீ வந்து நிக்கிற. உன் அப்பா கிட்ட பேசிட்டு வந்து என்கிட்ட பேசுற. புரியுதா? இப்போ நான் வரேன். ஓஹோ உங்க ரெண்டே நாள்ல கல்யாணம் கட்டிக்கணுமா? இந்தா போறேன். இப்பவே போய் நான் பத்த வச்சு விட்டு வரேன். எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு வா. சரிதா போ நானும் வரேன். நீ யாருன்னு நினைச்சடா? மீனாட்சி என்ன அம்படி சீக்கிரத்துல எவனாலும் ஏமாத்த முடியாது. ஏமாத்தவும் விட மாட்டேன். மாமா போயிட்டாங்கல்ல. ஏய் மீனாட்சி மீனாட்சி. யாரு? அட மல்லியா. ஏய் வாடா. என்னல மீனாட்சி பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? தங்கச்சி எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. எங்களுக்கு என்ன நல்லா தான் இருக்கோம். என் தம்பிக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. நம்ம ஒரு தாலுகா ஆபீஸ் இருக்குல்ல. ஐயோ சாரி நீ எங்க ஊர் இல்ல மறந்துபிட்டு பேசி விட்டேன். அதே எங்க ஊர் தாலுகா ஆபீஸ்ல இது பத்திர வேலை கிடைச்சிருக்கு உனக்கு. சூப்பர். அப்படி போடு. 2 டிகிரி படிக்க வச்சதுக்கு நல்ல வேலை கிடைச்சிச்சு போடியே. இனி சந்தோஷம் தான் மல்லியாவுக்கு. ஆமால ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி அது இருந்துட்டு போட்டோம். என்னடா அப்படி கேக்குறாளே அப்படின்னு நினைச்சுக்கிறாத. கேட்கணும்னு தோணுச்சாதே ஒண்ணு கிடையாது. சரணா மாமா நீ விரும்புறீங்களாக்கும். இதுல என்ன இருக்கு? நீ என் ஃப்ரெண்டுல. இது கூட நான் சொல்ல வேண்டாம். நான் இப்படி ஆமா விரும்புறோம். எப்ப இருந்து இது நடந்துருக்கு? இது 2-3 வருஷமாவே இருக்கு. ஆனா அந்த பிராட் பையன் இப்ப கல்யாணம் கட்டிக்க சொன்னா ஏமாத்தி போடுவான்னு பயமா இருக்கு. நானும் 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே கேட்டுக்கிருக்கேன். இங்க வாடுறா என்னை கல்யாணம் கட்டிக்க அவன் தங்கச்சியை காரம் சொல்லிக்கிறந்தியா. அவன் தங்கச்சி என்கிட்ட கட்டி கொடுத்துட்டாங்களாம்ல. அப்புறம் என்ன என்னை கட்டிக்கிறதுக்கு? அதே அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். வேற ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாது. சரண மாமா தங்கச்சியை கட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்கல்ல. அது வேற யாருக்கும் கிடையாது, என் தம்பிக்குதேன். என்னென்ன சொல்ற? உன் தம்பிக்கா? எப்படி? ஆமா அவங்க உங்களுக்கு மாமா மரம் வருதுல்ல. ஆனா அவங்க குடும்பத்துக்கு உங்க குடும்பத்துக்கு ஆகாதுல. ஆதி இடத்துல சண்டை போட்டு காக்குறீங்க. அப்புறம் எப்படி அவன் தங்கச்சி உன் தம்பிக்கு கட்டி வச்சியே? இப்போ நீ என்ன பண்ணிக்கிருந்த சரண மாமா கிட்ட? அதுதான் அவன் வாழ்க்கையிலே நடந்துச்சு. என்ன பண்ணிட்டியான்? அவளை மனசார நினைச்சான், கட்டி வச்சோம். இப்போ எல்லாம் தலையில போயிருச்சு. என்னாச்சு? ஏன் உன் தம்பி தான் தண்ணி கொடுத்தனும்? அதெல்லாம் கிடையாது. நடந்த விஷயமே வேற. என்ன? இதுவே நடந்துச்சு. என்னன்னு சொல்ற? உன் ஆத்துனகாரி அம்புட்டு மோசமானவளா? அவ மோசமானவ அப்படின்னு சொல்றதை விட அவன் மேல தப்பு எதுவும் கிடையாது. அதாவது சில உண்மைகள் தெரிய வரும்போது அவ மாறுவாண்டதே நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனா அவசரப்பட்டு என் தம்பியோட குழந்தைய கொண்டுபிட்டா. அதுவே வேதனையா இருக்கு. வேற ஒன்றும் கிடையாது. சரி விடு, முடிஞ்சு போன கதையை பற்றி பேசி என்ன ஆகுது. ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். நான் அதாவது என் மாமா குடும்பம் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. உன் வாழ்க்கை போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வேணால வேற யாரையாவது கல்யாணம் கட்டிக்க. சரவணா மாமா உனக்கு செட்டா. இங்கே பாரு, ஓ நாத்தனக்காரி அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன நான் எடுத்து பேசுகிறேன் எதுவும் நினச்சிக்கிறாத. அதாவது நான் அவனை விரும்பி போட்டேன். புரியுதா உனக்கு? விரும்பினவனையே கல்யாணம் பண்ணிக்கிறதே என்னோட கேரக்டரை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். எதையும் நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன்ட்டு எந்த அவசியமும் கிடையாது. சரியா? அதனாலதான் சொல்கிறேன். இவனவே நான் கல்யாணம் கட்டிக்கிறேன்னு நினச்சிக்கிருக்கேன். அதனாலதான் நீ அதாவது அவளோட வாழ்க்கை அப்படி போனதுக்கு என் வாழ்க்கை அப்படி போயிட முடியல. இப்போ நான் பேசிட்டு இருந்தது நீ கேட்டுருப்பேன் தான் நினைக்கிறேன். இவன் எப்படி பேசுறான்னு பத்தியா? அவங்க வீட்டில் ஒரு மாதிரி பேசினா அவன் என்கிட்ட அடங்கிதான் போகணும். அப்படித்தான் அவனை வச்சிருக்கேன்.
அதனால நான் அவனதையும் கட்டிக்கிடுவேன். நீ எதுவும் நினைச்சுக்கிறாத சரியா? நான் வரேன். நீ என்கிட்ட சொன்னதுக்கு, நான் இப்படி ஒரு பதில உனக்கு சொன்னதுக்கு ஒரு மாதிரி வருத்தமாக தான் இருக்கு. என்னடா இப்படி தூரம் பழைய இப்படி பேசிட்டாலே அப்படின்னு சொல்லி எதுவும் நினைச்சுக்கிறாத. நான் இப்படி பேசுனதுக்கு பின்னாடியான காரணம் உனக்கு போக போக தெரியும். நான் அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் நான் வரேன். வீட்டில் எல்லாத்தையும் கேட்டதா சொல்லு. என்னதையும் கூட பலவர்களாக இருந்தாலும் நாம் சொல்கிறத கேட்கணும்னு எந்த அவசியமும் கிடையாதுல்ல. அதே அந்த பிள்ளைன்னு சொல்லிட்டு போகுது. சரி விட இருந்துட்டு போட்டோம். சரி நாம போவோம். ஆனால் அந்த குடும்பத்தை பற்றி தெரியாமல் இருக்க மீனாட்சி, உனக்கு போக போக விளங்கும். என்னவா காலங்காத்தாலே மல்லிகைப்பூ வாடி இருக்க மாதிரி இருக்கு? ஏன்? அது ஒன்றும் கிடையாது, சும்மாதே. ஆமா, நீங்க ஏன் இங்கே வந்து நிற்கிறிய? அதுவும் டாக்டர் கோட்டை போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரி போகாம? ஆஸ்பத்திரி தான் கிளம்பிக்கு இருந்தேன். கிளம்பும் போது இங்க வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்க வைத்தியம் பார்க்கறதுக்கு. அதனால பார்த்துக்கிட்டு அப்படியே வெளியே வாரேன். மேடைங்க நின்றுட்டு இருக்கிய, அதான் என்ன ஏதுட்டு கேட்டு போலாம்னு வந்தோம். ஏன் மூஞ்சி ஏன் இப்படி இருக்கு? இல்லையே. அது ஒன்றும் கிடையாது, அது இருந்துட்டு போட்டோம். சரி போய் உங்க வேலையை பாருங்க, நான் வாரேன். அடியே இப்ப தாண்டி வாரேன். நானே நைட்டு பூரா பகலு பூரா அந்த ஆஸ்பத்திரியில கடந்து செத்துட்டு பகல்ல கொஞ்ச நேரம் இந்த மல்லிகைப்பூவை பார்த்துட்டு போலாம்னு வந்தா அப்ப கூட நான் வாரேன். இந்த வாரேன்னு உனக்கு டைலாக் எழுதினாங்கல்ல, அவங்களவே முதல்ல சாவடிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்கள நீங்க சாவடிச்சிட்டு அப்புறம் எப்படி உங்களை என்ன இப்படி வீடியோல காமிப்பாங்க, மக்கள் பார்க்கணும்னு? இந்த அறிவு கூட இல்லையா டாக்டர்? நீங்க என்ன டாக்டர் படிச்சிய? அவனா டாக்டர் எதுக்கு படிச்சியேன்டே கேளுங்க. சரி அது இருந்துட்டு போகட்டும். சரி நேத்து சைக்கிள்ல போனோம், இன்னைக்கு புல்லட்ல போவோமா? உங்களுக்கு புல்லட் எல்லாம் ஓட்ட தெரியுமா? என் மல்லியா என்ன நம்பி என் கூட எங்க வந்தாலும் என்ன வேணாலும் ஓட்டுவேனே. புல்லட் என்ன புல்லட்டு, அந்த ஏரோப்ளேனே ஓட்டி போட மாட்டேன். ரொம்பத்தேன். சரி வாங்க, எனக்கு ஆசையும் புல்லட்ல போகணும்னு. ஆனா என்ன யார் வச்சு கூட்டிட்டு போவா? அது நீங்க இருக்கீல. சரி வாங்க மாமா போவோம். என்னவா எதுவும் பேச மாட்டேங்கிறியா? இந்த மாதிரி போகும்போது யாருக்கு பேச தோணும்? யாருமே பேச மாட்டாங்க. நான் உங்க அழக ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா கண்ணாடி போட்டுக்கிட்டு கருப்பு ராஜா மாதிரி இருக்கீங்க மாமா. ஐயோ அழகு. ரொம்ப தாங்க கண்ணு வைக்கிறிய பார்த்து. ரொம்ப கண்ணு வச்சு வெள்ளையா இரு போறேன். குசும்பு கூடி போச்சு டாக்டர் மாமாக்கு. ஒண்ணும் சரி கிடையாது. சரி அங்க பார்த்து வண்டி ஓட்டுங்க. மதுரை இது அழகுல மாட்டு பொம்மத்து மிரல ஆவி நிஜசிக்கி கேச்சே வாடி என் கருப்பட்டி பார்த்தா பத்து தீப்பட்டி மாம நெஞ்சு பத்தி கிருச்சே மருள ஏறிட இடந்தா மிசைய நிவிர வரந்தா உடுத்துற வேட்டி நீங்களும் இந்த பட்டாம்பூச்சி மாதிரி தானே மாமா பறந்து போயிட்டீங்க. உயிருள்ள ரோசா பூவே உனக்காக வாழ்வேன் நானே. உயிருள்ள ரோசா பூவே உனக்காக வாழ்வேன் நானே. என்னை விட்டு போகாதே இந்த நெஞ்சு தாங்காசையே. என்னை விட்டு போகாதே இந்த நெஞ்சு தாங்காதே. நானும் ஓர் ஏழையம்மா, ஏழையல்ல என் இதயம். ஆளையான நானும் கூட கோழை ஆனேனே. குழந்தையான உன்னால் நானும் குழந்தையானேனே. உருகுதம்மா என் உயிரே, மறந்திடுமோ என் மனதே. வந்திடு இளமானே, நான் தாங்கிட மாட்டேனே. ஹலோ யாரு? ஓ நான் யாருன்னு கேட்கற அளவுக்கு உனக்கு எல்லாம் மறந்து போச்சுல?